வெல்கம் பேக் டு வீடியோ சாமி மோனி 2.0. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெயோப்பாவோட மை இன்னசென்ட் புருஷா எஃப்எஃபோட பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க இப்போ நம்ம போன பார்ட் நம்ம எதில் முடிச்சிருப்போம்னா, நம்ம ஜெயோப் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதுலேருந்து தான் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே வயன் யோசிக்கிறாங்க. ஜெயோப் அப்படி சொல்லும் போது அப்படியே ஜெயோப் தான் எனக்கு ஓகேனா சொல்லுங்க, என்னென்னா லேட் நைட் ஆகிடுச்சு, இந்த டைமில் நீங்கள் எப்படி தனியாக போக முடியும் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம வயன் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போது நம்மளோட ஜெயோப் தான், ஏன்னா இந்த லேட் நைட் ஆகிடுச்சு, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேனே, உங்களால் ரொம்ப லேட் நைட்டில் எப்படி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ட்டு சொல்லவும் எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே அவங்க காரில் ஏறி உட்காராங்க. கரெக்டாக அப்போ தான் ரெயின் வருது, மழை அப்படியே ஃபுல்லாக ரெயின் வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜெயோப்பும் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வியூவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரெயினும் வருது, அவங்க 2 பேரும் அழகாக அப்படியே அது சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு அந்த ஃபீல் வயனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நம்ம ஜெயோப்புக்கும் வயன் அப்படியே அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது போல். அவங்க அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, பட் வெளியே காமிச்சிக்கல அவங்களுக்கு. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஜெயோப் கேட்குறாரு, வயன் உங்களோட வீடு அப்படின்னு சொல்லுவோம். வயன் தான் சார் அப்படின்ட்டு, சார் நீங்கள் லெஃப்ட்டில் போனால் என்னோடய வீடு வரும் அப்படின்ட்டு அவங்கள சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே நம்மளோட ஜெயோப்பும் போகிறாரு வயன் சொன்ன ரூட்டில். இப்போ நம்ம வயனோட வீடு பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. நம்ம ஜெயோப் தான் அங்கே காரை ஸ்டாப் பண்ணிட்டு வயன் தான் தேங்க்யூ சார் அப்படின்ட்டு ஜெயோப் பார்த்துட்டு சொல்லும்போது ஜெயோப்போ அப்படியே வயனை பார்க்குறாரு. அவங்களோட 2 பேர் ஐஸும் அப்படியே மீட் ஆகிக்குது. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க அவங்க 2 பேரை. அந்த ரெயின் வருது, அவங்க 2 பேரும் அவங்களோட ஐஸை ஒருத்தர் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. அது அவ்வளோ ஒரு லவ்வாக இருக்குது. அவங்க 2 பேர் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, அது அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஜெயோப் கண்ணாலேயே சொல்கிறாரு ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படின்ட்டு கண்ணாலேயே சொல்கிற மாதிரி இருக்குது வயன்கிட்ட. வயனால் அதை புரிஞ்சிக்கவும் முடியுது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா 2 பேர் கண்ணாலே பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது பார்க்க. அவ்வளோ அழகாக இருக்குது அவங்களோட ஐஸ். 2 பேரும் அழகாக அவங்களோட ஐஸையே பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர். இப்போ அப்படியே ஃபியூ மினிட்ஸ் அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வயன் பார்த்திங்கன்னா ரியாலிட்டிக்கு சாரி சார் அப்படின்ட்டு கடகடன்னு ஏஞ்சி போயிடுறாங்க கொஞ்சம் மழையிலே. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ஜெயோப் அப்படியே அந்த வயன் போகிறத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு அந்த வீடியே. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வயனை நம்ம வயனோட வயனோட அம்மா தான், என்னடி கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க, என்னாச்சு? இல்லைம்மா, சார் தான் ட்ராப் பண்ணார். சாரா? ஆமாம், நான் சொன்னல ஜெயோப் சார் சிஇஓ அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது அவர் ட்ராப் பண்ணாரா அப்படின்ட்டு. ஆமாம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஜெயோப் தான் அவர் அப்படியே கார்டை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவரோட சிஇஓனா அவரோட பர்சனல் செக்யூரிட்டிஸ் அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் கால் பண்ணுறாங்க. சார் அந்த காலை எடுத்துகிட்டு, ஹலோ சார், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? என்னாச்சு? உங்களோட அம்மா தேடிட்டு இருக்காங்க சார், அதனால தான் எங்களுக்கு சொன்னாங்க, அதான் சார் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயோப் தான், நான் வயனை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. வயன் மேடமா? ஆமாம் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே ஜெயோப் வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது நம்ம ஜெயோப்போட அம்மா வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டோன்னே, அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும் ஜெயோப், நீ என்ன பண்ணுற? நீங்கள் போயிட்டு வரீங்க சார். அம்மா அது வயனை ட்ராப் பண்ணிட்டு அப்படின்ட்டு சொல்லவும் ஜெயோப்போட அம்மாவுக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ட்ராப் பண்ணிட்டு வந்தியா அப்படின்ட்டு சொல்லுங்க. ஆமாம்மா. அப்படியா, என்ன சொன்னா? என்னோட ஃப்யூச்சர் மருமக அப்படின்ட்டு சொல்லவும் ஜெயோப் தான், மா
பின்ன என்னடா அப்படின்ட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. ஜெயப்தா அப்படியே அவரும் வந்து சைலண்டாக போயிடுறாரு. ஆனால் அப்படியே அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவர் நினச்சி பார்த்து சிரிக்கிறாரு. அது அந்த அந்த காரில் நடந்ததெல்லாம் அவங்க 2 பேர் அப்படியே ஒருத்தர் ஐஸ் பார்த்துக்கிறதுலாம் அதெல்லாம் அவர் நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜீவா வந்து இப்போ அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு ஒயினை பற்றி. ஸோ நம்ம ஒயின் வீட்டுக்கு போய் நம்ம அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி. இந்த சைடு ஒயினுக்கு வந்து மழையில் நினைஞ்சனால கொஞ்சம் ஃபீவர் வந்துடுச்சு போல். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கால் வருது மினிக்கிட்டேருந்து. அவங்க அட்டன் பண்ணுறது. ஹலோ, ஏய் ஒயின், என்னாச்சு வாய்ஸ் டல்லாக இருக்குது? இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா? இல்லைடி, கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. ஃபீவரா அப்படின்ட்டு கேட்கும். ஆமாம், கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டேன். ஆமாம், நீ எப்படி வீட்டுக்கு போன? அதுதான் சொன்னேன்ல நான். நீ எப்படி சொன்ன? ஆமாம், சொல்லலை, சாரி. ஜேஹோப் சார் தாண்டி என்னை ட்ராப் பண்ணார் சொன்னோடனே மினிக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. நிஜமாவா? ஆமாண்டி. ஓ சரி. இப்போ என்னாச்சு உனக்கு? எப்படி ஃபீவர்? இல்லை, நான் லைட்டாக கொஞ்சம் மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும், ஓ அப்படியா, சரி பார்த்துக்கோடி ஹெல்த்தை அப்படின்ட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம ஜேவப் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ அவரோட கேபினுக்கு போகும்போது நம்ம ஒயினை பார்க்கல. ஆனால் ஒயின் அங்கே இல்லை அப்படின்னு நம்ம ஜேவப் யோசிச்சுட்டே இருக்காரு, ஏன் ஒயின் இன்னைக்கு வரலை அப்படின்ட்டு. ஓகே, நான் என்ன பண்ணதான் முடிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 14 அப்லோட் பண்ணுறேன். பாய் அமீஸ்.